இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ என்ன சொல்ல வர? ரிஷிக்கோ லட்சுமிக்கோ மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா என்ன? ஐ மீன் நான் இதைத்தான் சொல்ல போறேன்னு உனக்கு தெரியும். அதான் தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு நீ மறுபடியும் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்க? இன்னும் இங்க நிக்கிற, கிளம்ப வேண்டியதுதானே? ரியலி? நான் வீட்டுக்கு போகவா? பைத்தியம் பிடிச்சிருக்கா இல்ல நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா? ஞாபகம் இருக்குல்ல, ரிஷிக்கு ஏன் கூட தான் கல்யாணம் நடக்க போகுது. அந்த விஷயம்லாம் உனக்கு தெரிஞ்சா நீ எதுக்காக நடிச்சிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணி வைக்க கனவு காண்றியா என்ன? ஆஃப் கோர்ஸ், ஏன்னா அவங்க ஒண்ணா சேர்றதுக்கு தான் கடவுள் ஷட் படைச்சார். அப். ஜஸ்ட் ஷட் அப். நடுவுல எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? ஆயுஷ், எத்தனை தடவை சொல்றது இத பத்தி பேச வேண்டாம்னு? திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்க. நான் கண்டிப்பா பேசுவேன் பிரதர். நீங்களும் லக்ஷ்மி அண்ணியும் ஒன்னா சேர்ற வரைக்கும் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். ரிஷி ப்ரோ, இது என்னோட ஒப்பீனியன். என்னால இதை மாத்த முடியாது. ஐ காண்ட். உன் ஒப்பீனியனை யார் இங்க கேட்டது? யாரும் கேட்கலையே. ஒரு ரூம்க்கு போ. இங்க நிக்காத, ஒரு ரூம்க்கு போ. டேய் நீ போடா. ஐம் சர்ப்ரைஸ்ட் மிஸ்டர் ரிஷி. ஆயுஷ் உங்க தம்பின்னு எனக்கு தெரியுது. அதோட பாட்டியும் ரொம்ப அனுபவசாலி. அவங்களுக்கு உங்க ரெண்டு பேரோட ஜோடி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதோ ஒண்ணு இருக்கிறதால தானே அவங்க இப்படி சொல்றாங்க. லிசன், உங்ககிட்ட என்ன சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. எனிவே, இந்த விஷயத்தை விடுங்க. உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க லட்சுமிக்காக உடனே ஒரு நல்ல பையனை கண்டுபிடிங்க. That's it. Yes. ஆமா, நீங்க யாரு? I am மலிஷ்கா, ரிஷியோட வருங்கால மனைவி. ஓகே ஃபைன். நான் லக்ஷ்மியை பார்க்கணும். ஆனா இப்ப இல்ல. இப்போதைக்கு நான் இங்க இருந்து கிளம்புறேன். நான் வரேன். ரிஷி, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க. லக்ஷ்மியோட கல்யாணம் சீக்கிரமா நடந்தாகணும். அவளை அதிக நாள் இந்த வீட்ல இருக்க விட மாட்டேன். கல்யாணம் நடந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி. இப்போ இவனுக்கு என்னாச்சு? அதான் தெரியல. ஆனா இவன் ஒரு கிறுக்கன். எந்த நேரத்துல என்ன வேணாலும் பண்ணுவான். ஏய், சந்தோஷமா ஆடுங்க. ஜிக்கு சிக்கா, ஜிக்கு சிக்கா. ஆயுஷ், ஒரு நிமிஷம் இரு. எதுக்காக நீ டான்ஸ் ஆடிட்டு இருக்க? ரிஷி ப்ரோ ஒரு மேட்ச் மேக்கரை கூட்டிட்டு வந்தார்ல. அதுக்கு அக்காக்கு ஒரு நல்ல பையன் கிடைச்சிட்டானா என்ன இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்க? வாய மூடு ஷாலு. Are you mad ஷாலு? மூளைய குழப்பாத ஷாலு. Shut up. எனக்கு கோவத்தை வர வைக்காத. எதுக்கு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? அண்ணி கொஞ்சம் புரிய வைங்க. அண்ணி மாவா? எஸ். மறுபடியும் இப்ப அண்ணின்னு கூப்பிடுற? என்ன அண்ணின்னு கூப்பிடாதன்னு உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது ஆயுஷ்? இன்னொரு வாட்டி நீ அண்ணின்னு கூப்பிட்டேன்னு வைய, உன்னை அப்படியே நான் கண்ணத்திலே அரைஞ்சிருவேன். சரி அரைங்க. கம் ஆன். அப்படின்னா உரிமை இருக்குன்னு தானே அர்த்தம். என் கண்ணத்துல அரையிற உரிமை உங்களுக்கு இருக்குன்னா உங்களை அண்ணின்னு கூப்பிடுறேன்னு. அதுக்கான உரிமை எனக்கும் இருக்கு. உங்க உரிமையை நான் பறிக்க மாட்டேன். என் உரிமையை நீங்க பறிக்காதீங்க, சரியா? நான் இன்னைக்கு அண்ணின்னு கூப்பிட்டேன், கூப்பிடுறேன், நாளைக்கும் கூப்பிடுவேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க என்ன பண்ணுமோ தாராளமா பண்ணுங்க. அரையணுமா அரைஞ்சுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. Nice to meet you. நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். Don't tell me. ரிஷி உங்களையும் கூப்பிட்டாரா என்ன? ஆமா கூப்பிட்டா. சர்ப்ரைஸா நீங்களும் இங்க இருக்கீங்க. அவரு ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காரு. அவருக்கு ரொம்ப நல்ல வரன் வேணுமா? பெஸ்ட். அதுக்காக தான் அவன் எங்களை கூப்பிட்டிருக்கான். ஆஹா, all the best. Thank you. Okay, bye bye. See you. Bye. See you. Please. அதாவது ரிஷி கல்யாணத்துல சீரியஸா இருக்கான். அவருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுல்ல? யா. ஆனா இந்த வரனை பிடிச்சு கொடுத்தா he will be on the top of the town. Top matchmaker of the country. ஆனா லீலா மேடம் அவங்களும் பெஸ்ட் தான். நமக்கு முன்னாடி அவங்க சக்சஸ் பண்ணிட்டா முதல்ல போய் பார்க்கலாம், சாய்ஸை கேட்கலாம். பாசிபிள் ஆச்சுன்னா எல்லாத்தையும் முடிச்சிட்டு கிளம்பலாம். யா. நல்லவ மாதிரி இருந்துகிட்டு என்ன நீ ஏமாத்திட்டு போயிட்டடி. கண்டிப்பா உன்னை நான் பழி வாங்கியே தீருவேன். பல்லு, டேய் டேய் டேய், எங்க எங்க உன் முகத்தை காட்டு.
என்ன விடுறா. டேய் அப்படியே உன் முகம் ரொம்ப பொலிவா இருக்குடா, உடம்பு ரொம்ப ஜம்முன்னு இருக்கு. சரி எனக்கு ஒன்னு சொல்லு, மொத்த நேரமும் வீட்லயே இருக்கிறியே, உனக்கு எப்பறம் டைம் எல்லாத்தையும் சொல்லணுமா என்ன? நீ என்ன என் அப்பா? நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு? அட சரி பல்லு, நடந்தது நடந்து போச்சு, நீ எல்லாத்தையும் மறந்துருப்பா. சரியா? இப்போ ஒரு வேலை பண்ணு, கமலி அண்ணி கூட கல்யாணம் ஆயிடுச்சு, குடும்ப வாழ்க்கையில என்டர் ஆகி சும்மா ஜமாயி என்ஜாய் பண்ற, போனா திரும்ப வராது. எப்படா அவ உனக்கு அண்ணி ஆனா? அவ்வளவுதான். அவளை பார்த்து அண்ணி சொல்ற. திடீர்னு அந்த கமலி பொண்ணு உனக்கு அண்ணி ஆயிட்டாளா? ஏன் மேல ஏன்டா கோவப்படுற? நான் என்ன பண்ணேன்? நானா உனக்கு கல்யாணம் பண்ணி அப்ப வச்சேன்? நானா கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? ஆமா, என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் கெஞ்சின பாரு. முகத்தை மூடிட்டு வந்து உட்காந்தா யாருன்னு பாக்கிறதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நீங்க குடிச்சு நல்லா கும்மாளம் போட்டீங்க, அதுவும் ஏன் காசுல. நாங்க என்னடா பண்ண முடியும்? துணியை தூக்கி பார்த்தா யார் பொண்ணுன்னு கண்டுபிடிக்க முடியும்? உள்ள இருக்கிறது யாருன்னு பார்க்க விட்டுருவாங்களா? நீயே சொல்லு. சாலு பொண்ணா வந்து உட்காந்தா, நீ அவ கூட நெருப்ப சுத்தி வந்த, அப்பயாவது பார்க்க வேண்டியதானே? பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. தாலி கட்டுற வரைக்கும் பொண்ணோட முகத்தை பார்க்க கூடாது, அது இதுன்னு சொன்னாங்கல்ல. நீங்க எல்லாரும் அங்க இருந்தீங்க, உங்களை நம்பி தான் நானும் அங்க உட்கார்ந்தேன். ஆனா எல்லாரும் ஏமாத்திட்டீங்க. அட சரிப்பா, நடந்தது நடந்து போச்சு, விட. அடுத்து என்ன பண்ணணும்ன்றத மட்டும் சொல்லு. எல்லாரையும் பழி வாங்கி ஆகணும். லக்ஷ்மி, ரிஷி இவங்க எல்லாரையும் நான் பழி வாங்கி ஆகணும். எதுக்கு? எதுக்கா? லக்ஷ்மி ரிஷி கூட போயிட்டு அவ வீட்டுல போய் உட்காந்துட்டா. இது கூட தெரியாத உனக்கு? ராவணன் என் சீதாவை தூக்கிட்டு ஓடிட்டான். குட்டோ, என் மனச காயப்படுத்திட்டான்டா. கல்யாண மண்டபத்துல எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டான். போய் சொல்லி இன்னொருத்தி கழுத்துல என்ன தாலி கட்ட வச்சுட்டான். என்ன ஆனாலும் சரி, அவனை நான் பழி வாங்கியே தருவேன். சரி அதெல்லாம் விடு. கமலி வீட்லயா இருக்கா? உனக்கு தெரியறாளா? நீ நிக்கிற இடத்துல நானும் நிக்கிறேன், எனக்கு தெரியாது, உனக்கு தெரியறாளா? சரி அவளை நீ கவனிச்சுக்க. ஆனா மலிஷ்கா உனக்கு ஹெல்ப் பண்ணால, அதே மாதிரி லக்ஷ்மியும் கமலிக்கு ஹெல்ப் பண்ணா. இப்ப கமலியும் லக்ஷ்மிக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவா. சரி நீ என்ன பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பண்ணு. கொஞ்சம் பொறுமையா பேசு. எங்கேயாவது மூலையில் நின்னுகிட்டு நம்ம பேசுறத ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பா. இவ எதிர்க்க எதுவுமே நம்ம பேசக்கூடாதுடா. நம்ம ஏதாவது பேசினா லட்சுமி கிட்ட கொண்டு போய் சேர்த்துறா. முதல்ல நான் அந்த மலிஷ்காவுக்கு ஃபோன் பண்றேன். ஃபோன் எல்லாம் வேணாம், எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்ல. ஃபோன் பண்ணாலும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. இனிமே யாரா இருந்தாலும் நேர்ல பார்த்து புது திட்டத்தை தீட்டுவேன். இந்த தடவை திட்டம் ஃபெயிலியர் ஆகக்கூடாது. ரிஷி என்ன விரும்புறான், அவன் என்ன எதிர்பார்க்கறான்னு எனக்கு தெரியல. அவன் பிஹேவ் பண்ற விதமே எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஆமா கரிஷ்மா, எனக்கு எதுவுமே புரியல. அவனோட அம்மாவா இருந்தாலும் அவன் மனசுல என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியவே இல்ல. ரிஷி மட்டும் இல்ல, லக்ஷ்மியோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. அவ என்ன பிளான் பண்றா, என்ன திட்டம் போடுறானே தெரியல. டிவோர்ஸ்க்கு அப்புறமும் ரிஷி கூட ஒட்டிக்கிட்டே இருக்கா. நீங்க பாத்தீங்கல்ல, சொல்ல போனா அவளுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல. நாம என்ன பேசினாலும் அவன் கவனிக்கிறது கூட இல்ல. எந்த விஷயமும் அவளை பாதிக்கிறதே கிடையாது. வேற யாராவதுன்னா இந்நேரம் நாக்க புடுங்கிட்டு செத்து போயிருப்பாங்க, இல்லனா இந்த அட்மாஸ்பியர்லயே அவங்க மூச்சு முட்டி இறந்து போயிருப்பாங்க. ஆனா இந்த லக்ஷ்மி அண்ணி, எனக்கு ஒரு யோசனை தோணுது. ஒருவேளை இது லக்ஷ்மியும் ரிஷியும் போடுற சதி திட்டமா இருக்குமோ? கரிஷ்மா, ரிஷி நான் பெத்த புள்ள, அவனை பத்தி எனக்கு தெரியும். அவனை நான் இந்த மாதிரி எல்லாம் வளர்க்கல. அவனுக்கு இப்படி சீப்பா பிளான் பண்ணவே தெரியாது. இப்ப நாம ரிஷிக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேடணும்.